அன்பான சகோதர சகோதரிகளே, வராஸ்வி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உங்களிடம் நான் இன்று ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். உங்கள் எதிர்காலத்தை நினைத்தால் உங்களுக்கு பயமாக இருக்கிறதா? நாளைக்கு என்ன நடக்கும்? எனக்கு வேலை கிடைக்குமா? என் குடும்பம் எப்படி இருக்கும்? என் பிள்ளைகளின் எதிர்காலம் எப்படி இருக்கும்? என் கடன் எப்பொழுது தீரும்? என் உடல்நிலை எப்படி இருக்கும்? நான் நினைத்து இது நடக்குமா? என் வாழ்க்கை எங்கே போகிறது? இப்படிப்பட்ட கேள்விகள் இரவு நேரத்தில் நம்முடைய மனதை தூங்க விடாமல் செய்கின்றன. சில நேரங்களில் எதிர்காலத்தில் இன்னும் எதுவுமே நடக்கவில்லை, ஆனால் நம்முடைய மனதில் 1000 பிரச்சனைகள் ஏற்கனவே நடந்து விட்டது போல நாம் கற்பனை பண்ணி கொண்டு பயந்து கொண்டிருக்கிறோம். இன்று தேவனுடைய வார்த்தை உங்களிடம் சொல்லும் செய்தி இதுதான். உன் எதிர்காலத்தை பார்த்து பயப்படாதே. உன் எதிர்காலத்திற்கு முன்னால் தேவன் ஏற்கனவே சென்று இருக்கிறார். நாம் எதிர்காலத்தை அறியாமல் இருக்கலாம், ஆனால் எதிர்காலத்தை அறிந்த தேவனை நாம் அறிந்திருக்கிறோம். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. பிரியமானவர்களே, முதலாவது காரியம், எதிர்காலம் தெரியாததால் பயப்படாதீர்கள். பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில் நமக்கு மிக அழகான ஆலோசனை தருகிறது. உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் சுய புத்தியின் மேல் சாயாதே. கவனியுங்கள், தேவன் எல்லாவற்றையும் புரிந்து கொண்ட பிறகு என்னை நம்பு என்று சொல்லவில்லை. புரியாத நிலையிலும் என்னை நம்பு என்று அழைக்கிறார். பிரியமானவர்களே, நமக்கு நாளை தெரியாது, ஆனால் தேவனுக்கு நாளை பற்றி நன்றாய் தெரியும். நமக்கு அடுத்த படி எங்கே காலை வைக்க வேண்டும் என்று தெரியாது, ஆனால் தேவன் முழுமையாக பாதையை அறிந்து இருக்கிற தேவன். அவருக்கு தெரியாத பாதை இல்லை. பாதை இல்லாத இடத்துல பாதையை உருவாக்குவது தான். அதனால்தான் அவர் தெய்வமாக இருக்கிறார். ஒரு குழந்தை தன் தாயுடன் தந்தையுடன் இருட்டுடனே இடத்தில் நடக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு முன்னால் என்ன இருக்கிறது என்று தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தந்தையின் கையை பிடித்திருக்கிறது. அதனால் அந்த குழந்தை பாதுகாப்பு நடக்கிறது. அதே போல எனக்கு எதிர்காலம் தெரியவில்லை என்பது பிரச்சனை அல்ல. எதிர்காலத்தை நடத்துகிற தேவனை நான் நம்புகிறேனா என்பது தான் முக்கியம். இரண்டாவது காரியம், தேவன் உங்கள் எதிர்காலத்தை பற்றி அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு நான் நினைக்கும் நினைவுகளை அறிவேன். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை தருகிறது. இன்று நீங்கள் குழப்பத்தில் இருக்கலாம், ஆனால் தேவன் குழப்பத்தில் இல்லை. நீங்கள் என் வாழ்க்கை எங்கே செல்கிறது என்று கேட்கலாம். தேவன் எங்கே கொண்டு செல்ல வேண்டும் என்பது எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறார். நீங்கள் இன்று ஒரு மூடிய கதவை பார்க்கலாம், ஆனால் தேவன் நாளைய திறந்த கதவை பார்க்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் இன்று கண்ணீரை பார்க்கலாம், ஆனால் தேவன் உங்கள் நாளைய சாட்சியை பார்க்கிறார். அதனால் இன்றைய சூழ்நிலையை வைத்து உங்கள் முழு எதிர்காலத்தை தீர்மானிக்காதீர்கள். இன்று கஷ்டமாக இருக்கிறது என்பதால் நாளை கஷ்டமாக இருக்கும் என்று அர்த்தம் இல்லை. இன்று கதவு மூடி இருக்கிறது என்பதால் உங்கள் வாழ்க்கையில் கதவுகள் அனைத்தும் மூடப்பட்டு விட்டன என்று அர்த்தமில்லை. தேவனிடம் இன்னும் ஒரு நாளை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, மூன்றாவது காரியம், கடந்த காலம் தோல்வி உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்காது. ஆம், சிலர் எதிர்காலத்தை பற்றி பயப்படுவதற்கு காரணம் எதிர்காலம் அல்ல, கடந்த காலம். ஏற்கனவே தோற்றுவிட்டேன், என்னால் எதுவும் முடியாது, எனக்கு வயதாகிவிட்டது, என் வாழ்க்கை முடிந்து விட்டது, நான் செய்த தவறுகள் என்னை விட்டு போகாது என்று நினைக்கிறார்கள். ஆனால் வேதாகமத்தில் பல மனிதர்களின் வாழ்க்கை பாருங்கள். பேதுரு இயேசுவை மறுத்தார். தாவீது மிகப்பெரிய தவறு செய்தார். யோனா தேவனுடைய அழைப்பிலிருந்து ஓடினார். மோசே தன்னை தகுதியற்றவன் என்று நினைத்தார். ஆனால் அவர்களுடைய கடந்த கால தோல்வி அவர்களுடைய முழு எதிர்காலத்தையும் அழிக்கவில்லை. ஏனென்றால் தேவன் மனிதனுடைய வாழ்க்கையின் கடைசி பக்கத்தை ஒரு தோல்வியால் முடித்து விடுவதில்லை. ஒரு அத்தியாயம் முடிந்து விட்டது என்றால் புது புத்தகம் முடிந்து விட்டது என்று அர்த்தம் அல்ல. பிரியமானவர்களே, இன்று நீங்கள் விழுந்திருக்கலாம், எழுந்து நிற்கலாம். இன்று நீங்கள் தோற்றிருக்கலாம், மீண்டும் முயற்சி செய்யலாம். இன்று நீங்கள் அழுது இருக்கலாம், நாளை சாட்சியாக நிற்கலாம். உங்கள் கடந்த காலம் உங்கள் அடையாளம் அல்ல. தேவனுடைய கிருபை தான் உங்கள் எதிர்காலத்தின் நம்பிக்கை. நான்காவது காரியம், நாளையை பற்றி கவலைப்படாதீர்கள். பிரியமானவர்களே, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் இயேசு கூறுகிறார், ஆகையார் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். இது மிகவும் முக்கியமான ஆழமான வார்த்தை. இயேசு நாளைக்காக திட்டமிடாதீர்கள் என்று சொல்லவில்லை, நாளைக்காக கவலைப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார்.
திட்டமிடுவது வேறு, கவலைப்படுவது வேறு. பொறுப்புடன் செயல்படுவது வேறு, பயத்தில் வாழ்வது வேறு. நாம் செய்ய வேண்டியது இன்றைய கடமையை இன்று செய்ய வேண்டும். நாளை தேவனுடைய கரத்தில், அவருடைய கரங்களில் நாம் ஒப்படைக்க வேண்டும். பிரியமானவர்களே, சில நேரங்களில் நாம் நாளைய வாழ்க்கைக்காக முயற்சி செய்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு இன்று மட்டுமே கொடுத்திருக்கிறார். இன்று ஜெபியுங்கள், இன்று உழையுங்கள், இன்று நல்ல முடிவுகளை எடுங்கள், இன்று ஒருவரை மன்னியுங்கள், ஒருவரை நேசியுங்கள், இன்று தேவனை தேடுங்கள். நாளை தேவன் பார்த்து கொள்வார். பிரியமானவர்களே, பயப்படாதீர்கள். 5வது காரியம், எதிர்காலத்தில் புயல் வந்தாலும் தேவன் உங்களுடன் இருப்பார், கண்டிப்பாக இருப்பார். எதிர்காலத்தை எதிர்கொள்ளுங்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் இனி எந்த பிரச்சனையும் வராது என்று அர்த்தம் அல்ல. பிரச்சனைகள் வரலாம், சோதனைகள் வரலாம், கண்ணீர் வரலாம், தோல்வி வரலாம். ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் தனியாக எதிர்கொள்ள வேண்டியதில்லை. ஏசாயா 41:10 தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருக்கிறேன். இந்த வார்த்தை இன்று உங்கள் மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். நான் தனியாக இல்லை என்று சொல்லுங்கள். உங்கள் குடும்பம் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், உங்கள் நண்பர்கள் உங்களை விட்டு விலகலாம், உலகம் உங்களை மறந்து விடலாம். ஆனால் தேவன் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் எதிர்காலத்தை எதிர்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய காரணம் இதுதான். எதிர்காலம் எளிதாக இருக்கும் என்பதால் அல்ல, தேவன் உங்களோடு இருப்பதால். 6வது காரியம், எதிர்காலத்திற்காக பயப்படாமல் ஆயத்தமாகுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசம் என்றால் எதை செய்யாமல் உட்கார்ந்திருப்பது அல்ல. நோவாவை பாருங்கள், மழை வருவதற்கு முன்பே அவர் பேழையை ஆயத்தப்படுத்தினார். அவருக்கு மழை எப்படி இருக்கும் என்று கூட தெரியாது, பிரியமானவர்களே. ஆனால் தேவன் சொன்னதால் அவர் செயல்பட்டார். அதுபோல நீங்கள் உங்கள் எதிர்காலத்திற்காக ஆயத்தமாக வேண்டும். அதில் ஒரு சந்தேகம் வேண்டாம். வேலை வேண்டுமா? திறமையை வளர்த்து கொள்ளுங்கள். வியாபாரம் செய்ய வேண்டுமா? அதை கற்றுக்கொள்ளுங்கள். குடும்பத்தை வளர்க்க வேண்டுமா? பொறுப்புடன் செயல்படுங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கை வேண்டுமா? ஜெபத்தில் தரித்திருங்கள், வேதம் வாசியுங்கள், வளருங்கள், ஜெபியுங்கள், உழையுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், காத்திருங்கள். தேவன் கதவை திறக்கும் போது நீங்கள் அந்த கதவுக்குள் செல்ல தயாராக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, 7வது காரியம், உங்கள் எதிர்காலத்தை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள். இன்றைய உலகில் எதிர்கால பயத்திற்கு ஒரு பெரிய காரணம் ஒப்பிடுவது. அவனை போல் நான் இல்லை என்று தங்களாகவே என்ன செய்கிறாங்க, கம்பேர் பண்ணுகிறார்கள். கம்பேர் ஆங்கிலத்தில் நல்லா இருக்கு சொல்லுவதற்கு, கம்பேரிசன், அதாவது ஒப்பிடுவது. அவனுக்கு வீடு வந்து விட்டது, அவளுக்கு நல்ல வேலை கிடைத்தது விட்டது, அவர்களுக்கு திருமணம் ஆகிவிட்டது, அவர்களுடைய யூடியூப் சேனல் வளர்ந்து விட்டது, அவர்களிடம் பணம் இருக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் இல்லை? இப்படியாக கம்பேர் பண்ணி வாழ்வது, ஒப்பிட்டு வாழ்வது, இந்த எண்ணம் நம்முடைய சமாதானத்தை திருடுகிறது. பிரியமானவர்களே, ஆனால் தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாதையை கொடுத்திருக்கிறார். ஒருவரின் வேகம் உங்கள் வேகம் அல்ல, ஒருவரின் காலம் உங்கள் காலம் அல்ல, ஒருவரின் ஆசீர்வாதம் உங்களின் ஆசீர்வாத அளவுகோல் அல்ல. பேதுருவிடம் இயேசு பேசி கொண்டிருந்த போது பேதுரு மற்றொரு சீடனை பற்றி கேட்டார். என்ன கேட்டார்? அப்பொழுது இயேசு அவருடைய கவனத்தை மீண்டும் தன்னிடம் திருப்புகிறார். அதன் பொருள், நீ என்னை பின்பற்றி வா. ஒரே ஒரு வார்த்தை. உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களின் வாழ்க்கையுடன் ஒப்பிடாதீர்கள். தேவன் உங்களுக்காக வைத்திருக்கும் பாதையில் நடங்கள். பிரியமானவர்களே, 8வது காரியம், உங்கள் எதிர்காலத்தை தேவனிடம் ஒப்படையுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 37:5 சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு அழகான வாக்கு தத்தம்! பிரியமானவர்களே, உங்கள் எதிர்காலத்தை தேவனிடம் ஒப்பு கொடுங்கள். உங்கள் வேலையை தேவனிடம் ஒப்பு கொடுங்கள். உங்கள் குடும்பத்தை தேவனிடம் கரத்தில் ஒப்பு கொடுங்கள். உங்கள் பணத்தை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுங்கள். உங்கள் பிள்ளைகளை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுங்கள். உங்கள் கனவுகளை தேவனிடம் ஒப்படையுங்கள். உங்கள் திட்டங்களை தேவனிடம் ஒப்பு கொடுங்கள். உங்கள் பயங்களை ஆண்டவரிடம் சொல்லுங்கள். உங்கள் தோல்விகளை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுங்கள். அனைத்தையும் தேவனிடம் சொல்லுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தாவே, எனக்கு என்ன வேண்டும் என்று தெரியாது, ஆனால் உமக்கு அது தெரியும். ஆண்டவரே, நான் என்ன விரும்புகிறேன், எனக்கு என்ன தேவை, அந்த உமக்கு சித்தமானதை எனக்கு தாரும் என்று நீங்கள் ஆண்டவரிடத்திலே உங்களுடைய ஆசைகளையும் உங்கள் எதிர்பார்ப்புகளையும் சொல்லிவிட்டு, ஆண்டவரே உம்முடைய சித்தமாக கடவுது என்று நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது, என் எதிர்காலத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இப்பொழுது
நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இன்றிலிருந்து ஒரு புதிய முடிவு உங்களுக்கு கர்த்தர் வழி நடத்துவார். இந்த வீடியோவை பார்க்கும் நீங்கள் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். என்ன ஆகுமோ என்று பயப்பட மாட்டேன் என்று முடிவு எடுங்கள். தேவன் என்னோடு இருக்கிறார் என்று நம்புவேன் என்ற ஒரு முடிவு எடுங்கள். கடந்த தோல்வியில் வாழ மாட்டேன் என்ற ஒரு முடிவு எடுங்கள். புதிய நாளை நோக்கி நடப்பேன் என்ற ஒரு முடிவை எடுங்கள். மற்றவர்களுடன் என்னை ஒப்பிட மாட்டேன் என்று ஒரு முடிவை எடுங்கள். பிரியமானவர்களே, தேவன் எனக்கு கொடுத்த பாதையில் நான் நடப்பேன் என்ற முடிவுக்குள்ளாக வாருங்கள். கவலையில் நேரத்தை வீணாக்க மாட்டேன் என்று சொல்லுங்கள். உங்கள் மனதோடு பேசுங்கள். ஜெபித்து உழைத்து ஆயத்தமாக இருப்பேன் என்று சொல்லுங்கள். எதிர்காலத்தை பார்த்து நடுங்க மாட்டேன் என்று சொல்லுங்கள். எதிர்காலத்தை தேவனோடு எதிர்கொள்வேன் என்று சொல்லுங்கள். தேவன் உங்களோடு அந்த எதிர்காலத்தோடு எதிர்கொண்டு வருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய எல்லா விதமான ஆசைகளையும் எல்லா விதமான அர்ப்பணிப்புகளையும் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார் என்று நம்புங்கள். நிச்சயமாய் அவர் கதவு திறப்பார். அவர் ஒரு பாதையை உருவாக்குவார். பாதை இல்லாத இடத்துல பாதை உருவாக்குவார். நதி புரண்டு வராத இடத்துல நதி புரண்டோடு செய்வார். பிரியமானவர்களே, அதுதான் தெய்வம், அதுதான் கடவுள், அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இப்பொழுது நாம் நிறைவு ஜெபத்தை செய்வோம். அன்பானவர்களே, ஒரு விஷயத்தை மட்டும் மறந்து விடாதீர்கள். உங்கள் எதிர்காலம் உங்கள் கையில் மட்டும் இல்லை. உங்கள் எதிர்காலம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. இன்று இருள் இருக்கலாம், ஆனால் சூரிய உதயம் வரப்போகிறது. இன்று கதவு மூடப்பட்டிருக்கலாம், ஆனால் தேவன் புதிய கதவை திறக்கப் போகிறார். இன்று கண்ணீராக இருக்கலாம், ஆனால் நாளை சாட்சியாக மாறப்போகிறது. இன்று நீங்கள் என் வாழ்க்கை எங்கே போகிறது என்று கேட்கலாம். தேவன் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், பயப்படாதே என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எனவே எதிர்காலத்தை பார்த்து பயப்படாதீர்கள். எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். எதிர்காலத்திற்காக ஆயத்தமாகுங்கள். எதிர்காலத்தை தேவனிடம் ஒப்படையுங்கள். விசுவாசத்துடன் முன்னேறுங்கள். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அன்பான பரலோக தகப்பனே, இந்த செய்தியை கேட்கும் ஒவ்வொருவரையும் உமது கரங்களில் கொடுக்கிறேன். அவர்களின் எதிர்காலத்தை பற்றிய பயத்தை நீக்குவீராக. நாளை என்ன நடக்கும் என்ற கவலை நீக்குவீராக. வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு வழி காட்டுவீராக. குடும்பத்திற்காக கவலைப்படுகிறவர்களுக்கு சமாதானத்தை கொடுப்பீராக. கடன் சுமையில் இருப்பவர்களுக்கு ஞானத்தையும் வழியும் கொடுப்பீராக. தோல்வியில் உடைந்தவர்களுக்கு புதிய நம்பிக்கை தாரும் ஆண்டவரே. கடந்த காலத்தை நினைத்து அழுகிறவர்களுக்கு புதிய ஆரம்பத்தை தருவீராக. கர்த்தாவே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்றீரே ஆண்டவரே. இந்த வார்த்தை அவர்கள் இருதயத்தை தேற்றட்டும், தைரியப்படுத்தட்டும் ஆண்டவரே. அவர்களின் எதிர்காலத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கட்டும். அவர்கள் எங்கு சென்றாலும் நீர் அவர்களோடு செல்லும். அவர்கள் எந்த முடிவெடுத்தாலும் அந்த முடிவில் நல்ல முடிவாய் மாறட்டும் ஆண்டவர். அவர்கள் எதை எதிர்கொண்டாலும் அவர்களுக்கு ஞானம் கொடுப்பீராக. அவர்களின் வாழ்க்கை உமது சித்தப்படி நல்ல சாட்சியாக மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு நம்பிக்கை தந்திருந்தால் என் எதிர்காலத்தை தேவனிடம் ஒப்படைக்கிறேன் என்று கமெண்டில் டைப் செய்யுங்கள். இந்த செய்தி எதிர்காலத்தை பற்றி பயப்படுகிற ஒவ்வொருவருக்கும் நிச்சயம் தேவைப்படலாம். அவர்களுடன் இந்த வீடியோவை பகிருங்கள். வராஸ்வீப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தி விடுங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். மறக்காதீர்கள். எதிர்காலம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எதிர்காலத்தை நடத்துகிற தேவன் உங்களோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, தேவனோடு சேர்ந்து உங்கள் எதிர்காலத்தை எதிர்கொள்ளுங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.